வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த மாதம் ஈரானில் நடத்திய தாக்குதல்களை அடுத்து ஈரானின் வான் பகுதியில் இஸ்ரேல் ஏற்படுத்திய வான் மேன்மையை தொடர்ந்தும் பேண இஸ்ரேல் முடிவு செய்துள்ளது. வான் மேன்மை என்பது ஏர் சுப்பீரியாரிட்டி. சரி, வான் மேன்மை என்றால் என்ன? ஒரு நாட்டின் விமானப்படை குறிப்பிட்ட வான் பகுதியை முழு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது. அந்த நாட்டின் விமானப்படை விமானங்கள் குறிப்பிட்ட வான் பகுதியில் எந்த அச்சுறுத்தலுமின்றி பறக்கலாம் என்பதே வான் மேன்மை. ஈரானிய வான் பகுதியில் வான்மேன்மையை வைத்திருப்பதாக கூறும் இஸ்ரேல் அதை தொடர்ந்தும் பேணப்போவதாக கூறுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் முயற்சியில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் ஒன்று ஏற்பட்டுள்ள போதிலும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் இனி போர் தொடங்குவதற்கு வாய்ப்பு இல்லை என்ற முடிவை எடுக்கவில்லை. அதனால் ஈரானுடன் மற்றொரு போருக்கான முன்னேற்பாடுகளில் இறங்கிவிட்டார்கள். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஈரானுக்கு எதிராக ஒரு அமலாக்க திட்டத்தை தயாரிக்க இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF-க்கு உத்தரவிட்டார். அதில் எதிர்கால ஈரானிய தாக்குதல் நடவடிக்கைகளின் தெளிவான அச்சுறுத்தல் அடங்கும். இந்த அமலாக்க திட்டம் இஸ்ரேலிய வான்மேன்மையை பேணுதல், அணு ஆயுத முன்னேற்றம் மற்றும் ஏவுகணை உற்பத்தியை தடுத்தல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. அதன் மற்றொரு பகுதியாக இஸ்ரேலிய அரசுக்கு எதிரான தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு ஈரான் ஆதரவு அளிப்பதற்காக முயற்சிகளை முளையிலேயே கிள்ளி எறிவதும் அடங்குகிறது. இஸ்ரேலிய அரசுக்கு எதிரான தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு ஈரான் ஆதரவளிக்க இயக்கங்களில் ஹெஸ்பொல்லா மற்றும் ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்கள் இரண்டுமே ஒதுங்கி கொண்டன. ஹமாஸ் தன்னை காத்துக்கொள்ள போராட வேண்டியுள்ளது. சிரிய முன்னாள் ஜனாதிபதி அசாத் நாட்டை விட்டே ஓடிவிட்டார். ஹவுதி இயக்கம் எங்கோ தொலைவில் ஏமனில் இருந்து கொண்டு அவ்வப்போது ஏவுகணைகளை ஏவிக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் இந்த தரப்புகளிடம் இருந்து மீண்டும் அச்சுறுத்தல் வரலாம் என்ற நோக்கில் ஈரானுக்கு எதிராக ஒரு அமலாக்க திட்டத்தை தயாரிக்கிறது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் மேலும் தெரிவித்த போது, இந்த வகையான அச்சுறுத்தல்களை தடுக்க நாங்கள் தொடர்ந்து செயற்படுவோம். டெஹ்ரானில் இப்போது இருப்பது பல்லில்லாத பாம்பின் தலை. இருப்பினும் அவர்களிடமிடமும் கணிசமான அளவில் இராணுவ திறன் இருப்பதை புரிந்து கொண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கின்றேன். ஆபரேஷன் எழும்சிங்கம் என்பது ஒரு புதிய இஸ்ரேலிய கொள்கையின் முன்னோட்டம் மட்டுமே. அதன் தொடர் நடவடிக்கைகளை நாம் ஈரானுக்குள் நடத்த வேண்டும். பாம்பின் தலை என்பதை விட பல்லில்லாத பாம்பின் தலை வீரியம் குறைந்தது. இருப்பினும் எமது நோக்கம் பாம்பின் தலையே இருக்கக்கூடாது என்றார். இஸ்ரேல் எவ்வாறு செயல்படக்கூடும் என்பது குறித்து காட்ஸ் மேலும் எந்த விவரங்களையும் வழங்கவில்லை. ஏனெனில் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் எவ்வாறு செயல்படக்கூடும் என்பது குறித்து ஒரு பொதுவான வரைபடத்தை அதை வெளிப்படுத்திவிடும் அபாயம் உள்ளது. ஈரான் வரலாற்று ரீதியாக ஹெஸ்பொல்லா மற்றும் ஏமனின் ஹவுதி இயக்கங்களை ஆதரித்து வருகிறது. அது மேலும் தொடரும் என்பது எதிர்பார்க்கப்படக்கூடியது. ஆனால் ஹமாஸ் உட்பட பிற இஸ்ரேலிய எதிர்ப்பு இயக்கங்களை ஈரான் தொடர்ந்தும் ஆதரிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சமீபத்தில் முடிவடைந்த 12 நாள் போரின் போது ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அளிக்கப்பட்டன. அதன் அணு ஆயுத திட்டம் மோசமாக சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. அத்துடன் ஈரானின் உயர் அணு விஞ்ஞானிகள் மற்றும் இராணுவ தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். பிற இராணுவ திறன்கள் மற்றும் முக்கியமான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு உள்கட்டமைப்புகளும் அளிக்கப்பட்டன. இந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் நடத்துவதற்கு ஈரானிய வான் பகுதியில் இஸ்ரேலிய விமானப்படை வான் மேன்மையை பெற வேண்டியிருந்தது என்று அதன் தளபதி கூறினார். இஸ்ரேலிய விமானப்படையின் தளபதி மேஜர் ஜெனரல் டோமர் பார் அதை விளக்கி கூறிய போது, நீங்கள் என்னிடம் வந்து சில கேள்விகளை கேட்கலாம். தளபதி, ஈரானுடன் நடந்த 12 நாள் போரில் வெற்றியின் தீர்க்கமான அம்சம் என்ன என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அது ஈரானின் அணு ஆலை நட்டான்சா என்பது தரையிலிருந்து தரைக்கு ஏவுகணைகளை ஏவும் ஏவுகணை ஏவிகளா, அல்லது ஈரானுக்குள் அளிக்கப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளா? இவை எல்லாமே ஈரானுடன் நடந்த 12 நாள் போரில் வெற்றியின் தீர்க்கமான அம்சங்கள் தான். ஆனால் இவற்றை நாம் எப்படி பெற்றோம்? அந்த நிலைக்கு நம்மை எது கொண்டு சென்றது என்று நீங்கள் என்னிடம் கேட்டால், அதுதான் 12 நாள் போரில் வெற்றியின் தீர்க்கமான அம்சங்களை உருவாக்கி ஒரே ஒரு விஷயம்: வான்மேன்மை, வான்மேன்மை, மீண்டும் ஒரு முறை வான்மேன்மை என்று கூறினார். தொடர்ந்து கூறிய அவர், இது ஒரு நீடித்த போர் என்று எடுத்துக்கொண்டால் நீடித்த வான்மேன்மையின் போர் என்று எடுத்துக் கொள்ளலாம். இன்று எமது விமானங்கள் டெஹ்ரானுக்கு மேல் பறக்கின்றன. இது தொடர வேண்டும் என்றால் வான்மேன்மை தொடர வேண்டும். ஈரானின் வானத்தை இஸ்ரேல் சொந்தமாக்குவதன் நீடித்த முக்கியத்துவம் இஸ்ரேலிய தாக்குதலில் தொடங்கிய போதே நாங்கள் கணித்த ஒன்று. போர் மீண்டும் தொடங்கும் சாத்தியம் உறுதியாக உள்ளது. லெபனான் மற்றும் சிரியாவை போலவே ஈரான் மீதும் IAF கிட்டத்தட்ட தடையின்றி செயற்படும் திறன் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய நன்மையை தக்க வைத்துக் கொள்ளவும் ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களை அழுத்தத்தின் கீழ் வைத்திருக்கவும் அனுமதிக்கிறது. ஈரான் இதை எவ்வாறு எதிர்கொண்டு அதை வான் பாதுகாப்பு கட்டமைப்பை மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சிக்கும் என்பது இன்னமும் தெரியவில்லை. ஆனால் இந்த துறையில் உதவிக்காக அவர்கள் சீனாவை நாடலாம் என்ற ஊகம் உள்ளது. அக்டோபர் 7ஆம் தேதி ஈரானின் உத்தரவுடன் ஹமாஸ் இஸ்ரேலில் நடத்திய தாக்குதலின் பின் தொடங்கிய போர் காரணமாக இஸ்ரேல் வான்மேன்மை அடைந்திருப்பது ஈரானில் மட்டுமல்ல. இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் வான்மேன்மை அடைந்துள்ள நாடுகள் சிரியா, லெபனான் மற்றும் ஏமன். இவற்றில் சிரியாவில் அடைந்துள்ள வான்மேன்மை வித்தியாசமானது.
சிரியாவின் புதிய ஜனாதிபதி அஹ்மத் அல் ஷாரா இஸ்ரேலிய விமானங்கள் ஈரானில் தாக்குதல் நடத்தியது போது பல காரணங்களுக்காக தலையிடவில்லை. அது பற்றி வாய் திறந்து கருத்தோ கண்டனமோ தெரிவிக்கவில்லை. பல காரணங்களில் மிக முக்கியமானது ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் புதிதாக உருவாக்கப்பட்டு அவரது சிறிய அரசுக்கு பயனளித்தன. இஸ்ரேலிய விமானங்கள் சிரியாவின் வான்பகுதி வழியாக 12 நாட்கள் ஈரானிய வான்வழியை கடந்த போது டெஹ்ரான் அதை உன்னிப்பாக கண்காணித்தது. டமாஸ்கஸில் உள்ள சிரிய ஜனாதிபதி அஹ்மத் அல் ஷாராவின் அலுவலகம் அதை உன்னிப்பாக கண்காணித்தது. ஆனால் இறையாண்மை மீறல் என்று குற்றம் சாட்டவில்லை. இஸ்ரேலிய விமானங்கள் சிறிய வான்பகுதியில் தாராளமாக பறந்து ஈரானை தாக்கட்டும் என்று மௌனமாக இருந்து விட்டார். சிரிய தலைவர் எடுத்த முடிவு வரும் ஆண்டுகளில் இஸ்ரேலிய வடக்கு எல்லையை உறுதிப்படுத்தவும் உதவும். இஸ்ரேலிய விமானங்கள் சிறிய வானில் பறந்து ஈரானை தாக்க செல்வதற்கு ஏன் அனுமதி கொடுத்தீர்கள் என்று யாராவது சிரிய ஜனாதிபதி அஹ்மத் அல் ஷாராவிடம் கேட்டிருந்தால் அவரது பதில் என்னவாக இருந்திருக்கும்? அல் ஷாரா புத்திசாலியாக இருந்தால் அவரது பதில் இஸ்ரேலிய விமானப்படைக்கு சிரமத்தை ஏற்படுத்த முடிந்தாலும் அவ்வாறு செய்வதில் எனக்கு எந்த ஆர்வமும் இல்லை என்று நான் என் மக்களுக்கு சொல்வேன் என்பதாக இருக்கும். இஸ்ரேலியர்கள் முடிந்தவரை ஈரானை தாக்குவதில் சிரிய அரசுக்கு ஆர்வம் உள்ளது. சிரிய ஆர்வம் மிக தெளிவாக உள்ளது. ஈரானுக்கு விழும் ஒவ்வொரு அடியும் டமாஸ்கஸில் உள்ள புதிய ஆட்சியின் மிகப்பெரிய தந்திரோபாய போட்டியாளரை பலவீனப்படுத்துகிறது. ஈரானுக்கு ஏற்படும் ஒவ்வொரு இழப்பும் அல் ஷாராவின் ஆட்சிக்கு முழுமையான நன்மை என்பதால் சிரியர்கள் இஸ்ரேலிய நடவடிக்கையில் தலையிட மாட்டார்கள். அவர்களிடம் அவ்வாறு செய்யும் திறன் இருந்தாலும் கூட புவிசார் அரசியலில் ஆர்வத்திற்கு அப்பால் இஸ்ரேல் நடவடிக்கைக்கு அல் ஷாராவுக்கு இஸ்ரேலிய திறன்களை பற்றிய 2 முக்கிய பாடங்களை கற்பித்தது. முதலாவது இஸ்ரேலிய விமானப்படையின் செயற்பாட்டு வரம்பை பற்றியது. இஸ்ரேல் ஈரானிய பிரதேசத்தில் 12 நாட்களுக்கு கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தொலைவில் தடையின்றி தொடர்ச்சியான வான் பிரசன்னத்தை பராமரிக்க முடியும் என்பதை அல் ஷாரா கவனித்திருப்பார். இரண்டாவது பாடம் இஸ்ரேலின் உளவுத்துறை திறன்களுடன் தொடர்புடையது. இஸ்ரேல் எவ்வாறு எதிரி பிரதேசத்தில் துல்லியமாகவும் ஆழமாகவும் தாக்க முடியும் என்பதை இந்த நடவடிக்கை காட்டியது. இஸ்ரேல் 2 அல்லது 3 நாட்களுக்குள் அனைத்து மூத்த ஈரானிய ராணுவ தலைமைகளையும் அழிக்க முடியும். பின்னர் மிக முக்கியமான புரட்சிகர காவலர் படைப்பிரிவு தளங்களை தாக்க முடியும் என்பது உளவுத்துறை சாதனைகளின் ஆழத்தை விளக்குகிறது. மிகவும் ஈர்க்கக்கூடிய அம்சம் நடவடிக்கைகளின் தாக்குதல் துல்லியம். இஸ்ரேலிய விமானங்கள் 2000 அல்லது 1500 கிலோமீட்டர் தொலைவில் ஈரானில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை அடைத்து அடுக்குமாடி குடியிருப்பை தாக்கி மூத்த விஞ்ஞானி அல்லது தளபதிகளை கொன்றுவிடுகிறார்கள். அல் ஷாரா தனது ராணுவ சீருடையில் இடது பாக்கெட்டில் வைத்திருக்கும் குறிப்பேட்டில் இதை குறிப்பிட்டிருப்பார் என்று ஊகிக்கலாம். ஒரு ராணுவ நடவடிக்கையில் மறக்கக்கூடாத விஷயம் நடந்தால் அதை ராணுவ சீருடையின் இடது பாக்கெட்டில் வைத்திருக்கும் குறிப்பேட்டில் எழுதிக் கொள்வது சம்பிரதாயம். சிறிய முடிவு தெளிவானது. இஸ்ரேலிய விமானங்களை தடுக்கும் திறன்கள் சிரியாவிடம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் தடுக்க முயற்சிக்கவில்லை. மாறாக சிரியாவில் இஸ்ரேலிய வான் மேன்மையை அங்கீகரித்துள்ளார். காரணம் அல் ஷாரா புத்திசாலியாக இருந்தால் இஸ்ரேல் எந்த நேரத்திலும் அவரை தொடர்பு கொள்ளலாம் என்று புரிந்திருப்பார். அவர் தற்கொலை செய்ய விரும்பவில்லை என்றால் இஸ்ரேலியர்களுடன் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பது நல்லது என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். இஸ்ரேல் பற்றிய பயம் அல் ஷாராவுக்கு இருக்கிறதோ இல்லையோ, இஸ்ரேலை எதிர்கொள்வதில் அவருக்கு உண்மையான ஆர்வம் இல்லை. அல் ஷாரா பாலஸ்தீனியர் அல்ல. அவரது வரலாற்று தாயகம் என்று அவர் நம்புவதை இஸ்ரேல் அவர்களிடமிருந்து பறிக்கவில்லை. கோலன் பீடபூமியை அசாத்திடமிருந்து இஸ்ரேல் எடுத்துக்கொண்டது. அதே நேரத்தில் கோலன் பீடபூமி ஒரு இரத்தக்களரி போருக்கு போதுமான காரணம் அல்ல. அசாத் குடும்பத்தினர், அதாவது ஹாபிஸ் அல் அசாத் மற்றும் அவரது மகன் பஷார் அல் அசாத் ஜனாதிபதியாக இருந்த போது கோலன் இஸ்ரேலுக்கு சொந்தமானது என்பதை நடைமுறையில் அங்கீகரித்தனர். ஏனெனில் அவர்கள் 1973ஆம் ஆண்டுக்கு பின்னர் அதை திரும்ப பெற முயற்சிக்கவில்லை. ஒவ்வொரு சிரியருக்கும் இது தெரியும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் சிரிய ஆட்சி கோலன் மீது இஸ்ரேலிய கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டு அரை நூற்றாண்டு முன்னுதாரணமாக ஏற்கனவே உள்ளது. எனவே கோலன் பீடபூமியை விடுவிக்க போருக்கு செல்வதாக அல் ஷாராவுக்கு எதிராக பொதுமக்களை தூண்ட முயற்சிக்கும் சிரிய தேசியவாதிகள் மற்றும் ஜிகாதிகள் அசௌகரியத்தை எதிர்கொள்வார்கள். அல் ஷாரா இஸ்ரேல் செய்ததற்கு அமைதியாக நன்றி தெரிவிக்கிறார். இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவை பலவீனப்படுத்தியதால் தான் அசாத் நாட்டை விட்டு ஓட நேர்ந்தது. அல் ஷாரா ஆட்சியை பிடித்தார். ஈரானியர்கள் அல் ஷாராவை அகற்றி சிரியாவை தங்கள் செல்வாக்கு மண்டலத்துக்குள் திரும்ப செய்வதற்கான வழியை தேடுகிறார்கள். இதை அல் ஷாரா அறிவார். ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களின் பின் இப்போது ஈரானியர்கள் அவ்வாறு செய்வது மிகவும் கடினமாக இருக்கும் என்பதை அல் ஷாரா புரிந்து கொள்கிறார். ஈராக்கிலும் உள்ள ஈரானிய ஆதரவு இயக்கங்களும் ஹெஸ்புல்லாவும் இஸ்ரேலில் ஈரானில் நடத்திய போரில் 12 நாட்களில் எதுவும் செய்யவில்லை என்பதை அல் ஷாரா காண்கிறார். ஈரான் இந்த தருணத்திற்காகவே ஹெஸ்புல்லாவை உருவாக்கியது என்ற உண்மை இருந்த போதிலும் ஹெஸ்புல்லா ஒற்றை ஏவுகணையை கூட ஈரானுக்காக ஏவவில்லை. நன்றாக கவனியுங்கள். ஹமாஸுக்காக ஒரு போரை நடத்திய ஹெஸ்புல்லா ஈரானுக்காக ஒற்றை ஏவுகணையை கூட ஏவவில்லை. இதை அல் ஷாரா கவனித்திருப்பார்.
தற்போதைய சூழ்நிலையில் அல்-ஷாரா தனது ஆதரவாளர்களை அவர்களில் சிலர் இன்னமும் சன்னி ஜிகாதிகளாக உள்ளனர். இஸ்ரேலுடன் தொடர்பு வழிகளில் குறைந்தபட்சம் நிலைத்தன்மையை ஒத்துழைப்பை பராமரிக்கும்படி சமாதானப்படுத்துவது எளிது.